ஒன்ஸ் வேலையை விட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ சம்பளம் கட் ஆகிடும். லோன்லாம் போட்டிங்கன்னா அப்போ லோன் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாம் தேடி வந்து அழகாக உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் உட்கார வச்சுருக்கோம், எங்கேயும் நகர முடியாது. அப்போ அந்த லோன் கட்டினா கையில் காசு இருக்கும் தான் நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்க. நீங்கள் அதுக்காகவே பாதிக்கப்படுவீங்க. தாய் தந்தையோட ஹெல்த் பாதிப்பு வந்து கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபுல் பாடி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருப்பறியாக இருக்கும், அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கிடைக்க போகுது. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு சிவில் கைண்ட் ஆஃப் கேசஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டான அட்வொகேட் வச்சு முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏறியே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் தேவை. உங்களோட ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். யாரெல்லாம் பார்க்கணுன்னு நான் சொல்லிடுறேன். மகரம் ஓகே, இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்தது கும்பம், மீனம், மேஷம், அடுத்தது வந்து சிம்மம், தனுசு. இவங்களாம் 100% பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசிகள். இவங்க எல்லாருமே பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ பேங்க்கில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு லோன் வாங்குறது, எதாவது வந்து ப்ளச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்டால் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா வீண் கமிட்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாசிகள் வந்து கும்பமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது.